இல்லை, இது எல்லாமே முறைப்படியாக நடக்கிறது தான். ஏன்னா அவங்க இறங்கி வந்தாங்கனாலும் கூட இப்போ எப்படி நம்ம இடத்துக்கு கொரோனா இருந்தபோது 14 நாள் குவாரண்டைன் வச்சாங்களோ, இந்த குவாரண்டைன்கிற வார்த்தை வந்ததே விண்வெளித்துறையில் தான் வரும். அது வெளியிருந்து வந்தவங்க அவங்க அவங்க மேலே வரணும் அப்படின்னா ஒரு 2 வாரங்கள் பக்கம் அவங்க பாதுகாப்பு இருப்பாங்க. பார்வை வச்சுருப்பாங்க. மெதுவாக ஏன்னா அவங்க உடனே முடக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசைக்கு வர பார்த்திங்கன்னா இதயம் முதல் கட்டு மற்ற இதெல்லாம் அதிகமான பளு தாங்க வேண்டி வரும். அதனால் மெதுவாக படுத்திருப்பாங்க. மெதுவாகத்தான் அவங்க திருப்பாங்க. அவங்க உடல்நிலையில் ஒவ்வொரு பேராமீட்டரையும் பார்த்துக்கிட்டு தான் அவங்க அடுத்த கட்ட போவதற்கான சொல்லுவாங்க. அநேகமாக இப்போது 1 வாரம் 10 நாளில் அவங்க சுமூகமாக நடந்து அவங்க குடும்பத்துடன் இயல்பான வாழ்க்கை நடத்துவதற்கான நடைமுறை இருக்குது. ஏன்னா இது பல முறை பலருக்கு நடந்தது தான். சுனிதா வில்லியம்ஸுக்கே இது முறை 2 முறை அது மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா இங்கேருந்து அதே மாதிரி இங்கேருந்து விண்வெளிக்கு போகும்போதும் கூட அதே மாதிரி தான். இங்கே ஈர்ப்பு விசை இருக்குது, அங்கே போனால் மாதிரி ஈர்ப்பு விசை இல்லை. அதுக்கு உடம்பு பழக வேண்டிய அவசியம் இருக்குது. அதை பழகி அவங்க எப்படி சிறப்பாக இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அது இல்லாமல் பலருக்கும் விண்வெளிக்கு போயிட்டு விண்வெளி எப்படி இருக்கணும், விண்வெளியில் எப்படி ஒரு நாளை கழிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி திரும்பி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு பாடம் மாதிரியே எடுத்தவங்க சுனிதா வில்லியம்ஸ். அதுதான் உலக லெவலில் பலரும் பார்க்கக்கூடியது. அந்த வகையில் சுனிதா வில்லியம்ஸ் மிக சிறப்பாக வந்துடுவாங்க. அவர்கள் கூட பயணிக்கக்கூடிய மற்ற அஸ்ட்ரோநாட்டும் சிறப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அநேகமாக ஒரு 10 நாள் பக்கம் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சூரியனை சந்திரனை கூடி வரும் மேகங்களை கோடிக்கு வாருங்களை வாழ்த்துவோம். சந்திரனை கூடி வரும் மேகங்களை கோடிக்கு வாருங்களை வாழ்த்துவோம். வளர்குணம் பிள்ளை வனம் கொண்டு வந்த நல்லவர் சொந்தமென வந்தோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வருகவே. 1925ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அக்காலத்திலேயே நமது நல்லர்கள் என்பதில் அப்பொழுதே நற்சிந்தனையாளர்கள் கல்வியின் பால் ஈடுபாடு நிறைந்த மிக சிறந்த ஊராக அமைய பெற்றுள்ளது என்பதை மாசநாயக்கன்புதூர், கோடங்கிபாளையம், தாமரைக்குளம், கோலவாடி என அருகில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் கல்விக்கு கோடங்கிபாளையம் பள்ளியானது 3/1/1925ஆம் ஆண்டு ஆரம்ப பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 22/11/1938 1970ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் 3 ஓட்டு கட்டிடங்கள் 6 வகுப்பறை கொண்டதாக இருந்தது. தற்பொழுது மற்றும் மாணவர்கள் ஆண்கள் கழிப்பறையும் தற்பொழுது தேவைப்படும் நிலையில் உள்ளது. தமிழ் வழி கல்வியுடன் 2016-17ஆம் ஆண்டு முதல் பல்வேறு கற்றல் கற்பித்தல் முறைகளுக்கு அடுத்ததாக 2022-2023ஆம் ஆண்டு முதல் கற்பித்தல் நடைமுறையில் உள்ளது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படைப்பாற்றல் கல்வி முறை பின்பற்றப்படுகிறது. அவர்களின் பொற்கரங்களால் வாங்கும் வாய்ப்பு நமது மாணவ செல்வங்களுக்கு 2ஆம் வகுப்பு கா சுபலட்சுமி, 3ஆம் வகுப்பு கா சஸ்ரீ, 4ஆம் வகுப்பு ரா வள்ளி மானோஸ்ரீ, ஸ்ரீமதி, 7ஆம் வகுப்பு கா விஸ்வா, 8ஆம் வகுப்பு கா மித்ரா ஆகிய மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறோம். தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை போன்று பள்ளிக்கு ஒரு நாள் கூட விடுபெடுக்காமல் மாணவி
காலகட்டம் இன்றைய காலகட்டம் இல்லை, எல்லா காலகட்டங்களிலுமே நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, நான் இல்ல, சுவாமி விவேகானந்தர் சொல்வார், ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு காரணம் கல்வி 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 என்று. மனிதனுடைய உயர்வுக்கு காரணம் அல்ல, ஒரு சமுதாயத்தின் உயர்வுக்கும் காரணம், ஒரு நாட்டின் உயர்வுக்கு காரணம், ஏன் உலகினுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கணும்னா கல்வி 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 மட்டும்தான். அந்த கல்வி இந்த காலகட்டத்தில் ஒரு புரட்சி நோக்கி போகுது, ஒரு மாற்றத்தை நோக்கி போகுது. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது மாதிரியான கல்வி நிலையங்கள் நம்பிக்கையூட்ட வேண்டிய வகையில் வர வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த நம்பிக்கையூட்டு விதமாக இங்க நீங்க கூடியிருக்கிறீங்களா, நீங்க